எப்போவுமே கண்ணை சுற்றி கருவளையம் இருக்கிறதுனால பார்க்குறவங்கலாம் நைட்லாம் தூங்கலையா அப்படின்ற மாதிரி உங்களை கேட்குறாங்களா? ஆல்வேஸ் டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ இந்த டார்க் சர்க்கிள்ஸ்னால உங்கள் ஃபேஸ் பார்க்க எப்போவுமே ஒரு டயர்டாக டல்லாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? சரியாக தூங்காது மட்டும்தான் டார்க் சர்க்கிள்ஸ்க்கு காரணமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கான சொல்யூஷனையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஜாய், ஹோமியோபதி கன்சல்டன்ட், ஜாய் ஹோமியோ கேர், சென்னை. ஸோ டார்க் சர்க்கிள்ஸ், கண்ணை சுற்றி இருக்க கருவளையம், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக் கான்சர். நம்ம ஃபேஸ் எப்போ பார்த்தாலுமே ஒரு டயர்ட் லுக்காகவே தெரியும். ஸோ நம்ம என்ன தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே இந்த டார்க் சர்க்கிள்ஸ்னால நம்ம ஃபேஸ் எப்போவுமே ஒரு டயர்டாக டல்லாக இருக்க மாதிரி தான் தெரியும். இந்த டார்க் சர்க்கிள்ஸ்க்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது முதல் காரணம் தூக்கமின்மை. ஸோ ப்ராப்பராக தூங்காததுனால கண்டிப்பாக இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து எல்லாருக்குமே காமனாக வந்து வரும். தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா 7 to 8 hours கண்டிப்பாக எல்லாரும் தூங்கணும். ஸோ அந்த மாதிரி தூங்காமல் இருக்கும் போது கண்டிப்பாக இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வரும். ஸோ காமனாக வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ரொம்ப நேரம் முழிச்சிருக்கவங்களுக்கு, ஒழுங்காக தூங்காதவங்களுக்கு இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வரும். தூங்காமல் இருக்கிறதுனால வர டார்க் சர்க்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 1 week கண்டினியூஸாக நல்லா தூங்குனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து சரியாயிடும். பட் அதை தாண்டி வேறு என்ன ரீசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபோன் ஒரு லேப்டாப் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோனில் இருக்க ப்ளூ லைட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டார்க் சர்க்கிள்ஸை வந்து காஸ் பண்ணும். ஸோ ரொம்ப நேரம் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஒர்க்கே வந்து சிஸ்டம் பேஸ்டு தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வரலாம். இன்னொரு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்த ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜி. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அலர்ஜி, இந்த தும்மல், சைனஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டார்க் சர்க்கிள்ஸ் வரும். ஏன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு கண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரிக்கும். ஸோ அந்த மாதிரி அரிச்சிட்டே இருக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் கண்ணை சுற்றி இருக்க பிளட் வெசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைலேட் ஆயிரும். ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கீழே இருக்க ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெலிகேட், ரொம்ப வந்து தின்னாக இருக்கும். நம்ம ஃபேஸில் இருக்க அதர் ஸ்கின்னை விட கண்ணு கீழே இருக்க ஸ்கின் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக ரப் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது, சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும் போது அந்த வெசல்ஸ்லாம் டைலேட் ஆகி உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தூங்காதவங்களும் பார்த்திங்கன்னா கண்ணை போட்டு அரைச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலையும் அவங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வரலாம். அடுத்த காரணம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஒழுங்காக வந்து ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ ப்ராப்பர் மேக்கப் ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறதுனால கண்ணில் இருக்க மேக்கப்னால உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வரலாம். அதே மாதிரி நீங்கள் கண்ணை சுற்றி இருக்க மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஹார்ஷாக ரிமூவ் பண்ணாமல் ஜென்டலாக ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஹார்ஷாக நீங்கள் இழுக்கும் போதும் அதனால் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வரலாம். ஸோ எப்போவுமே மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஜெல் பேஸ்ட் மேக்கப் ரிமூவர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நான் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறேன். அப்போவும் எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு முக்கியமான காரணம் வந்து ஜெனட்டிக்ஸாக இருக்கலாம். ஸோ உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் ஃபேமிலியாக யாருக்காவது இது மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, உங்கள் அக்காவுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஜெனட்டிக்காக டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப காமன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இல்லை அப்படின்னா டீஹைட்ரேட்டடாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வரலாம். ஸோ ஒரு நாளைக்கு 2 to 3 liters தண்ணி நீங்கள் ப்ராப்பராக குடிக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதுக்கான காசஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காசை தான் வந்து ட்ரீட் பண்ணணும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக தூங்காமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் தூங்கினீங்கனாலே அதுக்கு வந்து சரியாயிடும். அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அலர்ஜி ட்ரீட் பண்ணுங்கள். ஹோமியோபதிக்கு அதுக்கான நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அலர்ஜி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரீட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அலர்ஜியை ட்ரீட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கம்மியாயிரும். நீங்கள் ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஒர்க்கே வந்து சிஸ்டம் பேஸ்டு தான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூவி கிளாஸஸ் மாட்டிக்கலாம். ஸோ அதனால் யூவி ரேஸ் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. அண்ட் நீங்கள் வெளியில் போகிறீங்க, வெயிலில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சன்கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். தண்ணி ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து 8 glasses தண்ணி குடிக்கணும். அதாவது 2 லிட்டர்லேருந்து 3 liters வரைக்கும் கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். சால்ட்டி ஃபுட்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி அதிகமான சால்ட்டி ஃபுட்ஸ் எடுக்கும் போது உங்கள் கண்ணில் இடிமா வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகலாம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ தைராய்டு, PCOS அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கானும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு சில ஹோம் ரெமெடிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக கண்ணை சுற்றி இருக்க ஸ்கின் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இதில் இருக்க பிளட் வெசல்ஸ் உங்களுக்கு டைலேட் ஆகிறதுனால டார்க் சர்க்கிள்ஸ் வந்து வரலாம். ஸோ இந்த டைலேட்டட் பிளட் வெசல்ஸ் எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் பேக்ஸ் வந்து வைக்கலாம். ஸோ கோல்ட் பேக்ஸ்னால் என்ன அப்படின்னா, நார்மலாக ஜென்ரலாக ஐஸ் இருக்குல்ல, ஸோ ஐஸை வந்து நம்ம கண்ணை சுற்றி ரப் பண்ணலாம். ஸோ இதனால உங்களுக்கு அந்த டைலேட்டட் பிளட் வெசல்ஸ் வந்து நார்மல் ஆகும். ஸோ இதே மாதிரி ரெகுலராக பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு ஸ்பூன், நல்லா சில்லாக இருக்க ஸ்பூன் உங்கள் கண்ணில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 20 minutes நீங்கள் வைக்கும் போதும் அந்த டைலேட்டட் பிளட் வெசல்ஸ் வந்து நார்மல் ஆகும். ஸோ இதை வந்து கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அண்ட் டீ பேக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டீ பேக்ஸ் நீங்கள் வைக்கும் போது அதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஐ பேக்ஸ் அண்ட் வந்து கண்ணில் இருக்க அந்த டென்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகும்.
அண்ட் கண்டிப்பாக அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்கின் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அண்டர் ஐ க்ரீம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் அண்டர் ஐ க்ரீமில் ஹைலூரோனிக் ஆசிட், விட்டமின் சி சீரம் இருக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு 30+ ஏஜ் ஆகுது அப்படின்னா உங்கள் அண்டர் ஐ க்ரீமில் ரெட்டினால், விட்டமின் கே அண்ட் பெப்டைட்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவ்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ இது ஒரு 6 months கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ அப்படியும் உங்களுக்கு வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியல அப்படின்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.